ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு 2-3 எபிசோட் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட் மறுபடியும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்படியே ஃபயர் மூடுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பைரவி கிட்ட ஆறுமுகத்தை பற்றி விசாரிக்கும் போது பைரவி செம்ம சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. நம்ம பப்ளி பாய் எப்பவும் போல் பார்த்தோம்னா பைரவி கிட்ட சூப்பராக ஒரு ரொமான்ஸ் பண்ணாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சிந்துவும் அதே போல் பார்த்தா சிவா கிட்ட சூப்பராக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக காய் நவுத்தின சினேகா வந்து இப்போ சிட்டுக்கிட்ட பேசி நீ என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அப்பா கிட்ட எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிட்டாங்க. நமக்கெல்லாம் தெரியும் அவங்க அப்பா வந்து நாங்கள் வந்து சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் மகா ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயத்தை வந்து சினேகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போதே ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. ஏன்னா நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா உண்மையை சொல்ல போகிறாங்க அப்படி இப்படிங்கிறத வச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இது நாளைய மறுநாள் எபிசோடாக இருக்கும், இல்லாட்டி நாளைய எபிசோடில் லாஸ்ட்டையாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து வந்து சிவா கிட்ட பேசும்போது அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க. ஏன்னா பஞ்சாயத்தில் வந்து இந்த மாதிரி சிட்டு எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் வெளியில் போகிறேன். ஏன்னா அந்த மெசேஜ் அனுப்புனது எடுத்து கொடுத்தது சிட்டு தான், அதாவது சிட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. அதனால தான் சிந்து அனுப்புனாங்க அந்த மெசேஜ் அப்படிங்கிறது சொல்லிட்டா அன்னபூர்ணி வந்து அப்போ சிந்து போய் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் உண்மை தெரிஞ்சிடும்ல. அன்னபூர்ணி உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்க கரெக்டான டிசிஷன் தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஏற்கனவே மகா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மை தெரியும் போது அன்னபூர்ணியை சிந்து வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து சிந்து மேலே ரொம்பவுமே காதலாக இருக்கிறாரு. அதாவது நல்ல யதார்த்தமான மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவர் ரொம்பவுமே விரும்பின சினேகா எப்படியெல்லாம் துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கடந்த எபிசோடில் எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். அதனால் வந்து சிவா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ சிந்து வந்து எந்த அளவுக்கு இவங்களை காதலிக்கிறாங்க, இவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட சிவா நான் அடுத்து வந்து எடுக்க போகிற முடிவு என்ன அப்படிங்கிறது தான் கதையில் இருக்க செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. இது சம்மந்தமாக கன்ஃபார்மாக சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஸ்டோரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் வரும்போது கண்டிப்பாக சூப்பராக ஒரு ப்ரொமோ கொடுப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொமோ கொஞ்சம் குழப்பாமல் தெளிவாக கொடுத்தாங்கன்னா அடுத்து கதை என்ன அப்படிங்கிறத நம்மளும் தெளிவாக பேசிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சிந்து பைரவியை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக கதை கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து வந்து இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் சிவா கிட்ட நீங்கள் நினச்ச மாதிரி நான் உங்கள் வாழ்க்கையை விட்டு இப்போ வெளியில் போகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு விரும்பின ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சிவாவோட முகத்தில் பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப பாவமாகவும் எமோஷனலாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ சிவா இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறாரு? அதை இங்கேயே எதுவும் பதில் சொல்லுவாரா, இல்லை வந்து அந்த பஞ்சாயத்தில் அந்த மாதிரி விஷயம் பேசும்போது அந்த இடத்துல என்ன பதில் சொல்ல போகிறா? இல்லை சிந்து என்னோட வாழ்க்கையில் இருக்கட்டும், என்னோட மெசேஜில் என்னோட மொபைல்லேருந்து நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவாரா, இல்லை சிட்டுக்கிட்ட போய் எதுவும் மாற்றி சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியல. எப்படி பார்த்தாலும் இது சம்மந்தமாக ப்ரொமோ வந்துச்சுன்னா நம்ம பேசலாம். கெஸ் பண்ணி ஏதாவது பேசி நம்ம குழப்பிக்க வேணாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.